ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். திமுக கோபாலபுரத்தினுடைய சரியான திட்டமிடல் தமிழகத்தில் வெற்றியோ தோல்வியோ திமுக காலங்காலமாக அரசியலில் நிற்கிது. அதற்கு காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுகவின் சரியான திட்டமிடல். இப்போ ஒன்றும் கிடையாது. கருணாநிதிக்கு வயதாகும் காலத்தில் சரியான நேரத்தில் முக ஸ்டாலினை அப்படியே கொண்டு வந்தாங்க உள்ள. அதற்கு பிறகு முக ஸ்டாலினுக்கு வயதாயிடுச்சுன்னு தெரிஞ்சவுடன் உடனே உதயநிதியை முக ஸ்டாலினை காட்டிலும் வேக வேகமாக பதவிகளை அமர்த்தி அவர் இன்று துணை முதலமைச்சராகிவிட்டார். அதே போல இப்போ உதயநிதி துணை முதலமைச்சரானதும் சரியான திட்டமிடலுடன் இன்ப நிதியை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் விழாவில் இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்படியே மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடிமையான திமுக தொண்டர்களுக்கும் இவர்தான் உங்களுடைய வருங்கால தலைவர் என்றும் போல இன்ப நிதியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி கும்பிடு போட வைக்கிறாங்க. இந்த சரியான திட்டமிடல் தான் திமுக வெற்றியோ தோல்வியோ தமிழகத்தில் ஆட்சியிலும் இருக்கிறது, அரசியலின் நிலத்தில் இருக்கிறது. இதை மற்ற கட்சிகளும் புரிந்து கொண்டு திமுகவுக்கு எவனாவது லாடம் கட்டுங்கடா. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்வாண்டா, ஸ்டார் தமிழன்டா.